வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு, புதன் என்ற கோள் 12 ராசிகளில், அதாவது 12 பாவங்களில் இருந்தால் என்ன பலன்கள் என்று பார்க்க போகிறோம். புதன் என்பவன் யார்? அறிவாளி, திறமைசாலி, புத்திசாலி, தந்திரசாலி, சந்தர்ப்ப சமயோஜித புத்தி உடையவன், தாய்மாமன், தரகு, ஆல் டைப்ஸ் ஆஃப் புரோக்கர்ஸு, இனிமையான பேச்சு, நகைச்சுவையான பேச்சு, கோமாளித்தனமான பேச்சு, சிந்தித்து பேசக்கூடியவன், ஆடிட்ரு, அம்பாசிடரு, மெசஞ்சரு, நெகோசியேட்டரு, எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஆசிரியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த புதனானவன் 12 பாவகங்களில் இருந்தால் என்ன பலன்கள் என்று பார்க்கணும். 1ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய கௌரவம், புகழ், மதிப்பு, மரியாதை என்று சொல்லக்கூடிய அந்த 1ஆம் பாவத்தில் இருக்கும்போது கெடுதல் இல்லாத தேகபலம் உடையவன், புத்தியும் வித்தையும் சக்தியும் உடையவன், ஞான மார்க்கம், கணிதம் இவர்களை அறிந்தவன், அதிக மதுரமான செயல்பாடுகளும் சாதுரிய உள்ள பேச்சுக்களை பேசக்கூடியவனாகவும் இருக்கிறான், தீர்க்காயுசு உடையவன். இந்த புதன் லக்னத்தில் இருந்தான். 2ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் பாவத்தில் புதன் இருக்கும் பொழுது தனது புத்தியால், தனது வித்தையால் ஈட்டிய செல்வங்களை பெற்றவனாகவும், சுகம் உடையவனாகவும், நற்சொற்களை பேசக்கூடியவனாகவும், அடக்கமும் அறிவும் உள்ளவனாகவும் இவன் இருக்கிறான். 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரம், தைரியம், வீரியம், வேகம், அலைச்சல்கள், ஆபரணங்கள் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 3ஆம் பாவகத்தில் புதன் இருக்கும் பொழுது வரக்கூடிய பலன்கள் என்ன? பலவிதத்தில் துன்பம் அடைபவன், தரித்திரன், சாமர்த்தியம் உடையவன், சகோதரர்களுடன் கூடியவன், பலவிதமான கபடங்களும் பொய்களும் புரட்டுகளும் பேசுபவன், சபல குணம் உடையவன், பயந்த சுபாவம் உடையவனாகவும் இந்த புதன் இருக்கிறான். முயற்சி என்ற ஸ்தானத்தில் புதன், புதனோட குணம் இப்படித்தான் இருக்கும். கவனிக்கணும். ஏன்? அதாவது முயற்சி ஸ்தானம் அல்ல. இப்போ ஒரு தீய பாவங்களில் அந்த புதன் 3ஆம் பாவம் ஒரு தீய வீடு, சனியோட செவ்வாய் வீடோ இருக்கும் பொழுது இன்பமும் துன்பமும் கலந்த செயல்பாடுகள் தான் அந்த புதனுக்கு வரும். அதனால தான் அந்த வார்த்தை வருது. சரி. அடுத்தது 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பூமி, நிலம், வீடு, வண்டி, வாகனம், கன்றுக்காளைகள், சுகம், தாய்வழி பந்துக்கள், தாய்வழி உறவுகள், சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 4ஆம் பாவத்தில் புதன் இருக்கும் பொழுது பண்டிதனாக இருக்கிறான், சௌபாக்கியம் உடையவனாக இருக்கிறான், வாகனங்களுடன் கூடியவனாகவும், பலவித உபகரணங்களுடன் கூடியவனாகவும், பந்துக்களுடன் கூடியவனாகவும், தினந்தோறும் விருத்திகளை சந்திக்க விருத்தி அடையக்கூடியவனாகவும் இருக்கிறான். கவனிக்கணும். 5ஆம் பாவத்தில் புதன் அறிவு, தெளிவு, புரிதல், நல்ல புரிதல், கற்பனை, காதல், கேளிக்கைகள், வேடிக்கைகள், வினோதங்கள், விளையாட்டுகள் என்று சொல்லக்கூடிய இந்த 5ஆம் பாவத்தில் புதன் இருக்கும் பொழுது மந்திரங்களாலும், மாய மந்திர ஜபம் முதலியவற்றாலும் சாமர்த்தியம் உள்ளவன், மந்திர உச்சாரணத்திலும், மேஜிக் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் சாமர்த்தியம் உடையவனாக இருக்கிறான். புத்திரர்களோடு கூடியவனாகவும், வித்தை, சுகம், பிரதாபம், ஆனந்தம் முதலியவனோடு கூடியவனாகவும் இந்த புதன் விளங்குகிறான். கவனிக்கணும். 6ஆம் இடத்தில் புதன், அதாவது பிரச்சனைகள், போராட்டங்கள், இடையூறுகள், கடன்கள், வம்புகள், வழக்குகள், பிரச்சனைகள், வம்புச்சண்டை என்று சொல்லக்கூடிய இந்த 6ஆம் பாவத்தில் புதன் இருக்கும் பொழுது வாதங்களிலும் விவகாரங்களிலும், கவனிக்கணும், வாதங்களிலும் விவகாரங்களிலும் கலகங்களிலும் ஜெயிக்கின்றவனாக இருக்கிறான் புதன்.
டல்லாகவும் இருக்கிறான், சோம்பேறியாகவும் இருக்கிறான், கோபம் இல்லாதவனாகவும் கடினமாக பேசக்கூடியவனாகவும் அதிக தோல்வி உடையவனாகவும் இருக்கிறான். 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய மனைவி, கணவன், இல்லற சுகம், காமசுகம், கணவனோட தன்மைகள், மனைவியோட தன்மைகள், பார்ட்னர்ஸு, புதிய நண்பர்கள், புதிய மனிதர்கள், பார்ட்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 7ஆம் பாவத்தில் புதன் இருக்கக்கூடிய அறிவுடையவன், புத்தி உடையவன், சௌந்தரியமும் நல்ல அலங்காரம் உள்ளவனாகவும் அதிக சிரேஷ்டம் இல்லாத வம்சத்தில் பிறந்தவன், கலகத்தில் பிரியமுடையவன், அதிக பணம் உடையவன், களத்திர மேன்மை உடையவன். கவனிக்கிற இந்த புதன் இப்படிதான் இருக்கும். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள், அசிங்கம், அவமானம், துக்கம், துயரம், கஷ்டம், நாடக கஷ்டம், சங்கடங்கள், வருத்தங்கள், சிறை தண்டனைகள், அப்புறம் கொலைகள், தற்கொலைகள் என்று சொல்லக்கூடிய இந்த 8ஆம் பாவத்தில் புதன் இருக்கும் பொழுது தீர்க்காயுள்ளம் உடையவன், பலம் உள்ளவன், அரசனாவது அரசனுக்கு சமமான சேனநாயகனாகவும் இருக்கிறான். 8ஆம் இடம். 9ஆம் இடத்தில் புதன் பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள், தந்தை, ஒழுக்கம், ஒழுக்க விதிகள், பரந்துபட்ட சிந்தனைகள், அதிர்ஷ்டங்கள், கடவுள் வணக்கங்கள், இறை வணக்கங்கள், கடவுள் வழிபாடு, இறை வழிபாடு, எல்லா விதமான PhD, பல்கலைக்கழகங்கள், புதிய கண்டுபிடிப்புகள், எல்லா விதமான அறிவியல் அமைப்புகள், அனைத்து விதமான ஏற்றுமதி இறக்குமதி என்று சொல்லக்கூடிய இந்த 9ஆம் பாவத்தில் புதன் இருக்கும் பொழுது கல்வி உடையவன், ஆசார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடியவன், சாதுரியமாக பேசக்கூடியவன், சமர்த்தனாகவும் இருக்கிறான். 10ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பட்டம், பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை என்று சொல்லக்கூடிய அந்த 10ஆம் பாவத்தில் புதன் இருக்கும் பொழுது காரியவாதியாகவும் காரியத்தை பூர்த்தி செய்யக்கூடியவனாகவும் அறிவுள்ளவனாகவும் சத்தியம் உள்ளவனாகவும் பலவிதமான அலங்கரித்துக் கொள்வதில் பிரியமுடையவனாகவும் சௌகரியம் உள்ளவனாகவும் முதல் புதன் இருக்கிறான். 11 என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் லாபம் என்று சொல்லக்கூடிய, மூத்த சகோதரன் என்று சொல்லக்கூடிய, நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய அந்த பாவம் என்று சொல்லக்கூடிய, செல்வாக்கு என்று சொல்லக்கூடிய, அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த 11ஆம் பாவத்தில் புதன் இருந்தால் தனவான், தனக்கு கட்டுப்பட்டுள்ள விளையாட்களை உடையவன், அதிக சுகபோகங்கள் உடையவன், தீர்க்காயுள் உடையவன், பிரசித்தி பெற்றவனாகவும் இந்த புதன் விளங்குகிறான். 12ஆம் பாவத்தில் புதன் 12 என்று சொல்லக்கூடிய செலவுகள், அலைச்சல்கள், பயணங்கள், இடமாற்றங்கள், மருத்துவமனையில் எடுத்தல், காணா புதல், வீணா புதல், ஓடி புதல், கரைந்து புதல், இல்லாமல் புதல், மறைந்து புதல், பரிதாசியாக தெரிதல், பன்னடை தெரிதல், மறைந்து புதல் என்று சொல்லக்கூடிய அந்த 12ஆம் பாவத்தில் புதன் இருந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள், தெளிந்த வாக்கியங்களை பேசக்கூடியவன், மடையனாகவும் இருக்கிறான், தோல்வி உடையவனாகவும் இருக்கிறான், வித்வனாகவும் அதிக துக்கங்களும் துயரங்கள் உடையவனாகவும் இந்த புதன் இருக்கிறான். ஆக 12 பாகங்களில் புதன் இருந்தால் என்ன பலன்கள் என்று இன்னைக்கு சொல்லிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீதி அடுத்த காணொளியில் நம்ம சந்திக்க போறோம்.